ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோபி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நாசெட்டுக்கான சிலபஸ் பற்றியான ஒரு ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன், நாசெட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி பார்த்துருந்தோம். நாசெட்டோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜாக எக்ஸாம் நடக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸு. அந்த 100 கொஸ்டின்ஸில் வந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நர்சிங் சிலபஸ்லேருந்து வரும். பேலன்ஸ் 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே, மேக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் சொல்லிட்டு அதுலேருந்து பேலன்ஸ் 20 கொஸ்டின்ஸ் வரும். மொத்தமா 100 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேஜ் 1. ரெண்டாவது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 160 கொஸ்டின்ஸ் வரும், 160 கொஸ்டின்ஸ். இந்த 160 கொஸ்டின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நர்சிங் சிலபஸ்ல இருந்து மட்டும்தான் வரும். ஃபுல் வந்து நம்ம நர்சிங் சிலபஸ்ல இருந்து மட்டும்தான் வரும் ஸ்டேஜ் 2. நம்மள வந்து நிறைய பேருக்கு நாசெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனா அவங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும், என்ன சிலபஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரா இல்லாம இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நாசெட்டோட சிலபஸ் வந்து பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம பிஎஸ்சி நர்சிங்ல படிச்ச நர்சிங் சிலபஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ், நாசெட்டுக்கான கொஸ்டின்ஸ் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்ச அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, நர்சிங் ஃபண்டமெண்டல்ஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ரெண்டாவது நம்ம மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், பீடியாட்ரிக்ஸ், மென்டல் ஹெல்த் நர்சிங், அப்ஸ்ட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, ரிசர்ச் இதுல இருந்து மேஜரான கொஸ்டின்ஸ் வரும். இந்த நம்ம நர்சிங் சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணாலே நம்மளால இந்த எக்ஸாமை நல்ல ஸ்கோர் பண்ண முடியும், நல்ல ரேங்க் வாங்க முடியும். நான் அப்கமிங் வர வீடியோல வந்து எப்படி ஒவ்வொரு சிலபஸையும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி கிளியரா படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.